வியூஸ் வணக்கம். நம்ம சிவாரம் டிவியில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் தயாரிக்கக்கூடிய ஒரு உணவகத்தை தான் நம்ம இன்றைக்கி தேடி வந்திருக்கோம் அவினாசி பகுதியில். அதாவது இங்கே வந்து கிழங்கு பூண்டா வந்து செஞ்சிட்ருக்காங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆயிலாக வந்து போண்டாலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து செக்கு எண்ணெயில் வந்து தயாரித்த ஒரு போண்டா வந்து இவர் செஞ்சிட்ருக்காரு. சார் வணக்கம். நான் சொல்லுங்கள். பேருங்க? என் பேர் வந்து பிரவீன்ண்ணா. நாங்கள் வந்து வடை மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் உங்களை பேசுறதுக்கு முன்னாடி நான் நீங்கள் வடை மாஸ்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து எல்எல்பி முடிச்சிருக்கேங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து லா காலேஜில் முடிச்சிருக்கேங்கண்ணா. முடிச்சுட்டு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிறுதானிய உணவு வந்து பண்ணிகிட்ருக்கோங்கண்ணா. நான் வந்து இங்கே வடை மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்கண்ணா. எல்லா ஒர்க்கும் தெரியும். நம்ம இந்த இடத்துல வந்து வடை மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோங்க. சார் உங்களுடைய ஏஜ் எவ்வளோங்க? 22ண்ணா. 22. 22 வயசில் நீங்கள் வந்துட்டு ஒரு வடை மாஸ்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுவும் லா முடிச்சிருக்கீங்க. சார் இங்கே வந்து என்னென்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? ஆனால் இங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாம் சிறுதானியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை சூப்புங்க. அவர் வந்து சாமை அரிசியில் வந்து பாயாசங்க. அப்புறம் வந்து வடை ஐட்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சொரக்காய் வடை இருக்குங்க, வாழைப்பூ வடை இருக்குது, அப்புறம் ராகி வடை இருக்குது, அவர் வந்து பேபிகார்ன் சில்லி இருக்குது. அவர் வந்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா போடுவோம். அப்புறம் வந்து இலங்கை சுசின்னு சொல்லுவாங்க, அதாவது பச்சை பயிர் சுசியும் போடுவோம். அப்புறம் கடலப்பருப்பு சுசியும் போடுவோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜூஸ் ஐட்டம்லாம் போடுறோங்கண்ணா. கேரட் தேங்காய் பால் ஜூஸ், அது பியூராக நம்ம செய்கிறது தான். கேரட்டும் தேங்காய் பால் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு கேரட் தேங்காய் பால் ஜூஸ் செய்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ஜூஸ் போடுறோம். அப்புறம் வந்து மின்ட் லெமன் போடுறோம். பியூராக நம்ம ஓனாக எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு நம்ம செய்கிறது. அப்புறம் லட்டு ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. என்ன மாதிரி லட்டுனா சிறுதானிய லட்டு தாங்கண்ணா. நம்ம வந்து எனர்ஜி லட்டுன்னு ஒன்று போடுறோங்கண்ணா. அதில் என்னென்ன மிக்சிங் பண்ணுறாங்கன்னா வச்சுங்களேன், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நாட்டு சக்கரை, நெய், நிலக்கல்ல தான் முக்கியமாக அதோட பேஸினா நிலக்கல்ல தான் அதில் முக்கியமாக ஆட் பண்ணுறோங்க. அப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம், அப்புறம் காஃபியெல்லாம் போடுறோங்கண்ணா. மசால் டீ, ஃபில்ட்ரு காஃபி, அப்புறம் பால் ஐட்டம்ஸ்லாம் நிறைய போடுறோம். சுக்குப்பால், மஞ்சள் மிளகு பால், பனங்கற்கண்டு பால், பனங்கிழங்கு பால் போடுறோம். அப்புறம் ஏலக்காய் பால் போடுறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுங்க எருவும் பால், மாட்டுப்பால், இதை கொண்டு தான் எல்லாம் செய்கிறோம். நாங்கள் நார்மலாக அந்த பாக்கெட் பாலில் யூஸ் பண்ணுறதில்ல. வடை ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பியூர் செக்கெண்ணெயில் தான் செஞ்சுட்ருக்கோம். அது நம்ம ஓனாக வந்து நம்ம அந்த ஆளை வச்சுருக்கோம். செக்கெண்ணெய் மகிழினின்னு சொல்லிட்டு நம்ம ஓனாக வந்து அதை வந்து தயாரிச்சிட்ருக்கோம். அப்புறம் வந்து உள்ளே வந்தோன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்கண்ணா. டெய்லியும் மஷ்ரூம் பிரியாணி, வாசனை சீரக சம்பா அரிசியில் வந்து மஷ்ரூம் பிரியாணி போடுறோம். அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், கம்பு தயிர் சாதம் தான் போடுவோம் சிறுதானியத்தில். அப்புறம் ராய்க்களி போடுவோம். ராய்க்களியும் நிலக்கடலை சட்னி, புளிக்குழம்பு அந்த மாதிரி தருவோம். அப்புறம் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் நார்மல் ரைஸ், மீதி எல்லாமே வந்து சிறுதானியத்தில் போடுறோம். அப்புறம் தோசை ஐட்டம்லாம் போடுறாங்கண்ணா. மார்னிங் வந்து ராகி இட்லி போடுறோம். அப்புறம் வாழைப்பூ தோசை, ராகி தோசை, சோள தோசை, அப்புறம் ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட், நெய் ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போடுறோங்க. அப்புறம் நைட் வந்து கோதுமை புரோட்டா போடுறோம். அப்புறம் கைமா புரோட்டா போடுறோம். அப்புறம் வந்து கிச்சடி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுறோம். சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அதாவது இளம் வயதில் வந்து நீங்கள் அனைவருமே சேர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான உணவகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த உணவகம் எந்த இடத்துல இருக்குங்க? இது வந்து 4th பிரான்ச்னா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 60 அடி ரோட்டில். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து அணைப்புதூரில் வந்து KDFCங்கிற ஒரு ஃபில்டர் காஃபி வச்சு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே நாங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு தானே இந்த கடை. ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எல்லாமே நாங்களாக ஓனாக வந்து எல்லாமே நாங்களாக ஓனாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணது தான். அது ஃபஸ்ட்டு 60 அடி ரோட்டில் குமார் நகரில் இருக்குங்க. அப்புறம் வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து செகண்ட் பிரான்ச் வந்து பல்லாடு ரோட்டில் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் வந்து தேர்ட் ஒன்று வந்து இப்போ இங்கே போட்டிருக்கோம் அவினாசியில். இது போக எங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் ஹால் இருக்குது. அன்னமைன்னு சொல்லி ஃபங்க்ஷன் ஹால் பூண்டியில் ஒன்று இருக்குங்க. அங்கே பக்கத்தில் வந்து வேலன் ஹால் இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து மங்களம் ரோட்டில் வந்து மஹால் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் வந்து வாலிபாளையத்தில் வர 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் வந்து போன மந்தில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து இங்கே ஆண்டிபாளையத்தில் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். 5-6 கடை. எவ்வளோ பிரான்ச்சஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? பீப்புள் ரெஸ்பான்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குங்க? பீப்புள் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறது வந்து இந்த காலத்துக்கு ரொம்ப ரேர் தான். நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குங்கண்ணா. எல்லா பக்கமே எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. வைக்க சொல்லி அவங்களே வந்து ஓனாக கூட பண்ணி தர வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வெளியே இருந்து வரவங்களா சாப்பிட்றோம். சென்னை இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றவங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இல்லை. நாங்களே வேணால் பண்ணி தரோம், நீங்கள் வந்து அங்கே வந்து கடை வைங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே. நாங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கோம். ஓகே சார். இது அவினாசியில் எந்த இடத்துல இருக்குது சார் இந்த கடை? கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கருணாம்பிகா தேட்டர் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லைங்க. கருணாம்பிகா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மெயின் தான். உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன சார்? ஷாப்புடைய காண்டாக்ட் நம்பர் எங்களோடங்களா 91 59 67 14 37. இன்னொன்று என்ன 9942687662.
ஸோ உங்களுடைய பணி வந்து மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. மக்களுக்கு இதே மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதாவது முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் வந்து சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுக்குற இடத்த நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.